வெல்கம் கைஸ். திஸ் வீக் நம்ம ஜனவரி 20 to 27 வீக்கோட ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே ட்ரேட் பிளான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட டேட்டாஸ். ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கேண்டில்ஸே வந்து எங்கே பிரிண்ட் ஆக போகுதுன்னு முடிவு பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை வச்சு. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தான் டெக்னிக்கல்ஸ். சும்மா ஒரு ரீட்டைலர்ஸ் மைண்ட் செட்டில் பார்த்தா தான் நம்மளுக்கு ட்ரேடிங் வியூ இதெல்லாம் தேவை. பட் ஃபண்டமெண்டல் மைண்ட் செட்டில் பார்த்தாங்கன்னா அவங்களோட ட்ரேடிங் லெவலே வேறு. ஓகே, நம்ம அதை ரீச் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இப்போ லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்க்குறோம் 20th மண்டே ஒரு பெரிய ஈவெண்ட் தான் இது. ஏன்னா பேங்க் ஹாலிடேன்றது அது வேறு, மார்ட்டின் லூதர் கிங் டே, அதனால ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஹாலிடேவான 20th மண்டே அன்னைக்கு ட்ரம்ப் பிரசிடென்சி வருது. ஓகே, ஆக்சுவலாக தலைவர் என்ன சொன்னார், நாங்கள் நிறைய டேரிஃப் போடுவோம், எக்கச்சக்கமான டேரிஃப் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கனடா ஒன்று, மெக்சிகோ, அது இல்லாமல் ஏஷியன் கண்ட்ரிஸ் மேலேயும் போடப்படும். தென் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ஏற்றுற மாதிரி பேசினது தான் அவர் பார்த்தார். ஓகேங்களா, பட் அவரோட 2016 ஆட்சியிலே அவர் பண்ணது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற விட மாட்டார். அந்த மனுஷன் இறக்க தான் பார்ப்பார். ஏன்னா கேஷ் ஃப்ளோ அதிகமாகணும், ஸ்டாக்ஸ் ஏற பார்ப்பான். டிஎக்ஸ்ஐ வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த வாட்டி அப்படியே மாற்றி பேசினாங்க, எதையுமே பண்ணல. அன்னைக்கு பேசும்போதே டேரிஃபை பற்றி ரொம்பலாம் அக்ரெசிவாக பேசலை. ஓட்டு கேட்கும் போது பேசுனது ஓவர் அக்ரெசிவாக பேசுனது. ஸோ பயங்கரமாக டிஎக்ஸ்ஐ வந்து புல்லிஷ் ஆகுன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறதுல பாண்ட் ஈல்டுலாம் வேற இன்னும் ஏறிச்சு. பாண்ட் ஈல்டு மீன்ஸ் அமெரிக்காவோட பாண்ட் மார்க்கெட். ஓகேங்களா, அதோட ஹீல்டுனா அதோட ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். ஓகே, பாண்ட் ப்ரைஸ் வேற, பாண்ட் ஈல்டு வேற, அதெல்லாம் வேற ரொம்ப ரேட் ஏறிச்சு. ஆல் டைம் ஐயில் 2007 அப்புறம் இதான் ஒரு ஐன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு போச்சு. ஏன்னா ஒரு கரன்சியும் பாண்டும் சேம் டைரக்ஷனில் போகும், அப் ஆகும். ஓகேங்களா, கரன்சி டவுன் ஆனால் பாண்டும் தான் டவுன் ஆகும். கரன்சியும் பாண்டும் அப் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விடும். ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஆயிடுச்சுன்னா கரன்சி பாண்டும் கொஞ்சம் மாடரேட்டாக டவுன் ஆகும். இதெல்லாம் தான் வேரியேஷன்ஸு. இந்த மாதிரி பேசிட்டு பட் பிரசிடென்சி அன்னைக்கு அப்போ பெருசாக நாங்கள் டேரிஃப் போடுற மாதிரி இல்லைன்ற மாதிரிலாம் பேசியாச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடந்தது சுவிட்சர்லாண்டில் நினைக்கிறேன், டோவிஸ், எனக்கு சரியாது இல்லை, சுவிட்சர்லாண்டு. அங்கே நடந்தது. அங்கே போயிட்டு ட்ரம்ப் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் இந்த நியூஸ் 9:30 தேர்ஸ்டே. ஓகேங்களா, டிஎக்ஸ்ஐ நல்லா செல் ஆயிருக்கும். அங்கேயும் அவர் சொன்ன விஷயம் சூப்பரான விஷயம். அக்ரெசிவான அப்ரோச்சை பற்றி எதையுமே பேசலை, டேரிஃப் பற்றி எதுவுமே பேசலை, நார்மலாக பேசிட்டாரு. அங்கே இன்னும் முக்கியமாக என்ன சொன்னார்னா, டேக்ஸ் கட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கார்பரேட் டேக்ஸ், பிஸ்னஸ் டேக்ஸ்லாம் வந்து 15% வரப்படும். அவங்க நாட்டில் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் செட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்று. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அக்ரெசிவாக கட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் ஆனாலே டிஎக்ஸ்ஐ வீக் ஆகும். இந்த அளவுக்கு அப்ரோச் மோசமாக இருக்கு. இதுதான் ரீசன் நம்ம வந்து டிஎக்ஸ்ஐ பியர்ஸ் பார்க்கறது, இயூஜியூன் மேஜர்ஸ்லாம் வந்து இப்போ புல்ஸாக இருக்கிறது. பட் இது வந்து நான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கரெக்ஷனாக பார்க்குறேன். யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் தான் பார்ப்பாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. எல்லாராலையும் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் அப் டு பாட்டம் பிக் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியும்னா அந்த ஆள் நான் கிடையாது, எனக்கு கிளியராக தெரியாது. ஜஸ்ட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ நாள் ஒரு புல் ரன் நடந்தது. அதாவது பை த ரூமர்ஸ் செல் த நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பை த ரூமர்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். எப்போ அக்டோபர் 30 அப்போதுலேருந்து பிரச்சாரம் சூடு பிடிச்சது இல்லை. ஏன்னா நவம்பர் மாதம் போலிங் 5ஆம் தேதி, செப்டம்பர் 30 நவம்பர் டிசம்பர் வரைக்குமே வந்து செம்ம புல்லிஷாக இருந்தது நம்மளோட டிஎக்ஸ்ஐ, டாலர் இண்டெக்ஸ். இயூஜிவெல்லாம் அடிச்சு கீழே இறங்கினானுங்க. ஓகே, இடையில வந்து நம்மளுக்கு நவம்பர் மாதத்தில் ஒரு போலிங்கில் ஜெயிக்கும் போது கோல்டே 10% கீழே அடிச்சானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட். அவ்வளோ தூரம் இப்போ மார்க்கெட் ஏறிச்சுல டாலர், அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ பிஎஸ் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 106 லெவல், 105 அந்த மாதிரி லெவல் வரைக்கும் வந்துட்டு அகைன் பை ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் தான் ஒரு ஓவர் வியூ. இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இயூஜி பைஸில் இருக்கும், தென் டாலர் இண்டெக்ஸ் வந்து செல்லில் இருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸில். ஓகே, கோல்டு வந்து ஒரு ஐ வால்ட்டில் ஃபுல்லாகவே பையில் தான் இருக்குது. ஓகே, ஏன்னா வேர்ல்டில் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ், எல்லா எக்கனாமியும் தடுமாறும் போது ஒரு ரிஸ்காக எட்ஜிங், எதில் ரிஸ்க் எட்ஜிங் அசட்னா எதுனா, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ எட்ஜிங் அசட்னா கோல்டு தான். ஓகேங்களா, கோல்டு தான் போவோம், ரிஸ்க் அசட்டில் போக மாட்டாங்க. ரிஸ்க் அசட் கிளாஸ் மீன்ஸ் நம்ம பண்ணுற ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பாண்ட்ஸ்லாம் ரிஸ்க் அசட் கிளாஸ். ரிஸ்க் ஃப்ரீ மீன்ஸ் கோல்டு தான். ஏன்னா உங்க வேல்யூஷன்ஸ் வந்து கீழே போயிடாது. பட் ஓவர் ரிட்டர்ன்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த மணிக்கான வேல்யூ அப்படியே ஹோல்ட் பண்ணப்படும் கோல்டில். ஓகே, தென் ஜிபிபி, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய நியூஸ்லாம் கிடையாது. ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த ஓவரால் வியூவில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதர் கரன்சிஸ் யூஎஸ்டி வந்து சரியில்லை. ஓகேயா, இதெல்லாம் பாருங்கள். யூரோ நார்மலாகவே வந்துடும் நம்மளுக்கு. தேர்ட் வீக் ஆனாலே இந்த மேனுஃபேக்சரிங்கு, சேல்ஸு, சர்வீசஸ் இது எல்லாமே வந்துடும். யூரோப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன்,
நல்லா இருக்கு. ஓகே, தென் ஜிபிபி நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்தது இதை பாருங்க. இதுல என்ன தெரியுமா ப்ராப்ளமே, 50 அபோவ் இருக்கணும். இது இந்த இண்டெக்ஸ் பிஎம்ஐன்றது 50 அபோவ் இருக்கணும். கரெக்டாக 50.1 இருக்குது, அதெல்லாம் செட் ஆகாது. அதே மாதிரி இங்கே எக்ஸ்பெக்டேஷன் 56.4, பட் வந்தது 52.8. இதுவும் எக்கனாமிக்கலா சாரி ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு சார்ட்ஸ் வச்சு இங்கே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி கம்பேர் பண்ணாலே புரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டிஎக்ஸ்ஒய் செல் ஆக போகுது. யூரோ ஜிபிபி எல்லாமே அவங்க நாட்டு நியூஸ் ஹெல்த்தியா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் கரன்சி நம்ம பண்றோம்ல யூஎஸ்டி, அது வீக்காகவும் இருக்கு நியூஸ். அப்போ யூஎஸ்டி வீக் கீழே தான் போக போகுது, இவங்க நியூஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, மேலே தான் போக போகுது. ஈவன் தோ நான் இதை கரெக்ஷன் தான் சொல்றேன், ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லல. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம மண்டே வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. மண்டே நோ ட்ரேடிங் டே. டியூஸ்டே தான் சார்ட்டை தரப்போ 12:30க்கு ஜிபிபி நம்ம பார்க்க போகிற ட்ரேட் பிளானும் ஜிபிபி பேர் தான் பார்க்க போகிறோம். 12:30 நியூஸ் பார்த்துக்கோங்க. -25 அதுலேருந்து ப்ளஸ் ஆக போகுதுன்றது. சரி, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், பை ஆச்சா இல்லையான்னு. ஓகே, ஒரு வீக்லேருந்து வருவோம். நம்ம செகண்ட் வீக்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு 13ஆம் தேதியிலேருந்தே. பாஸ்ட் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு டிஸ்கார்ட் அப்டேட்ஸோட போட்டிருப்பேன், ரீசன் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ஆனால் வியூ வீக்லியில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய வியூ எதுவும் கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு மாடரேட் கேண்டில் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, எனக்கு எதுவும் இங்கே கிளியராக தெரியல. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் போகிறோம். டே டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு விஷயம்தான், மார்க்கெட்டோடைய இந்த ஹை டு லோ பார்க்கும்போது இங்கே எஃப்ஐஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் தள்ளுவோம் மார்க்கெட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் போட்டோம், அதுதான் நம்ம எய்ம். ஃபர்ஸ்ட் எய்ம் அதுதான், ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடாது என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் 20th மண்டே. 20th மண்டே அவர் அந்த மாதிரி பிரசிடென்சியில் பேசுறதுனால டிஎக்ஸ்ஒய் அடிச்சு இறக்குனானுங்க, இங்கே ஏறிடுச்சு. ஓகே, செம்ம மொமெண்டம். இதை ஒரு 2-3 நாள் வச்சு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வச்சு ப்ராஃபிட் பண்ணிருக்க வேண்டியது ஒரே நாளில் முடிச்சிட்டானுங்க. சூப்பர், இது முடிஞ்சுதா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இது ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தது, ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு. முடிச்சாச்சு வேலையை. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கிளம்புறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஐஜி உள்ள போட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ரியாக்ட் ஆகாது, என்னோட மேக்ஸிமம் வந்து இங்கே ரியாக்ட் ஆகாது. இதை உடச்சி மேலே போக தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ரியாக்ட் ஆச்சுனாலும் ஏற்றுக்கணும் மிஸ்டேக்கை. அங்கே நம்ம தான் வந்து அதாவது மார்க்கெட் அந்த ஆக்ட் ஆகும், நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் எய்ம் வச்சிருக்கேன், இந்த ஐஸ் வரைக்கும் கரெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், நம்ம ஒன்றும் ரொம்ப கணிக்க முடியாது. ஷார்ட் டேர்மில் யாராலையுமே 100% மார்க்கெட்டை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சது, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஜஸ்ட் இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு கன்சல்டேட் விட்டு வெளியே போகுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கன்சல்டேஷன்ஸ் தான். 4 ஹவர் போயிடலாம். ஓகே, நம்ம வியூ இங்கே போகணும், இங்கே செல் ஆகலைன்னா பைஸ் பார்த்துட்டே இருக்கணும், அதான் நம்ம வேலை. ஓகே, ஸோ டைவ் டு த 4 hours. சி, இங்கே ஜஸ்ட் இந்த ஒரு எஃப்ஐஜி பிக்கு ப்ளஸ் ஓபி உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே அடிச்சானுங்களா 20th. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எஃப்இஜி பிக் பண்ணுங்க. நம்ம டியூஸ்டே சார்ட்டை திறக்கிறோம் கைஸ். டியூஸ்டே சார்ட்டை திறக்கும் போது 3:30 மணிக்கே காலையில் எஃப்இஜி வந்து ட்ரிகர் ஆயாச்சு. ஓகே, இது இந்தியன் டைம் தான், சரிங்களா? அப்பயே ட்ரிகர் ஆயாச்சு. சிம்பிளான விஷயம். இங்கேருந்து நெக்ஸ்ட் எனக்கு எங்கே போகணும்? மார்க்கெட் இந்த ஐஸ் எடுக்கிறது தான் என்னோட டார்கெட். ஒரே நிமிஷம். இந்த ஐஸ் இது கலெக்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். சிம்பிள் லிக்விடிட்டி கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது போகிற வரைக்கும் எனக்கு எல்லாமே பையா செட் ஆகுதா, ஆர்டர் ஃப்ளோ. அந்த டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் பைக்கு சப்போர்ட் பண்ணா. பைக் சப்போர்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஹையர் ஐஸ் அண்ட் ஹையர் லோஸ். நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரில் உருவாகக்கூடிய பிடிஆர்எஸ், ஓபிபிபி, எஃப்இஜி சப்போர்ட் ஆகுதா. அடுத்தது லிக்விடிட்டி டார்கெட்ஸ் இருக்கா. ஏன்னா ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி என்னைக்குமே உங்களால் பிரிக்க முடியாது. ஐஸ் ஈக்குவல் டு பிஎஸ்எல்ஸ், லோஸ் ஈக்குவல் டு எஸ்எஸ்எல்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் லிக்விடிட்டி 50% ஆஃப் த மார்க்கெட். ஓகே, இப்போ எனக்கு இங்கே 4 hour எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு. அப்போ நான் தைரியமாக எடுக்கலாம்ல டியூஸ்டே பைஸு. ஸோ செட் இன் டு த 1 hour. 1 hour வந்து நம்ம என்ன பார்ப்போம்? சிம்பிளான விஷயம் தான், டிடிஓ மார்க் பண்ணுங்க. கரெக்டாக நியூயார்க் டைமில் நைட்டு 12 மணின்றது தான் டிடிஓ. அந்த கேண்டில் வந்து நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு அதோட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் அது காலையில் 10:30, நவம்பர் 2 மார்ச்சில் காலையில் 10:30 வரும். டியூஸ்டே 10:30. ஓகே, இங்கே இருக்கு. சாரி அது பிஎம். ஓப்பன் ப்ரைஸ் இதான் டிடிஓ. டிடிஓ நம்ம க்ரீனில் கொடுத்துருவோம். ஓகே,
10:30 கேண்டில். தென் இங்கே 4 ஹவர் எஃப்இஜியில் இருக்குது, பக்காவாக இருக்குது மார்க்கெட் தெரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் 15 மினிட்ல போயிடலாம். 12:30க்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக 14th டேட், சாரி 21st Jan. ஏசியன் நம்மளை வச்சு செஞ்சுருக்கானா, ட்ரேடே பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. அட்லீஸ்ட் லண்டனில் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். ஏஷியன் இந்த அளவுக்கு வந்தது. ஏன்னா சிபிடி அரேஞ்ச் படி ஏஷியன்னா 20 to 40 பிப்ஸ் தான் நகரணும். அதாவது 200 to 400 பாயிண்ட் நகர்ந்தா நல்லது. இங்கே 976 பாயிண்ட் வந்து நியூயார்க் மாதிரி நகர்ந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும், ஏதோ கொஞ்சம் பண்ணாமல். ஓகேங்களா. நான் பண்ண மாட்டேன், லண்டன் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து பை சைடில் பிடிஆர்எஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் ஓவராலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடபிள் கன்சல்டேஷன் இது. ஓகேங்களா. ஸோ ஏஎம்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், தென் எம்எஸ்எஸ். இந்த ஹைஸை பிரேக் பண்ணிட்டு பிரேக்கர் பேக் தொட்டுட்டு மார்க்கெட்டை நான் இந்த ஹை வரையும் தான் டார்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்மளுக்கு எங்கே கிடைச்சிதுன்றத சொல்கிறேன். இந்த ஆர்டர், இந்த பிரேக்கர் பிளாக்ஸ். ஓகே, இது வந்து அது எஸ்எல். ஓகே, அது ஏன்னு சொல்லிடுறேன். இங்கே எனக்கு எஸ்எல் தான், பட் என்ட்ரி கரெக்ட். நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ணது இதே சார்ட்டை இயூவில் என்ட்ரி எடுத்திருந்தோம், ஜியூவில் எடுக்காமல் இயூவில் என்ட்ரி எடுத்திருந்தோம். இயூவில் எந்த இடத்துல நான் கரெக்டாக இதே பிரேக்கரை பாருங்கள், இதே மாதிரி 15 மினிட்ல இருக்கும். இது ஜியூ எஸ்எல் தான். அதே தான், இது சேம் செட்டப். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரே மாதிரியே இருப்பானாங்க. இங்கே கரெக்டாக க்ளோஸ் வச்சு பக்காவாக தொட்டுட்டு போயிட்டான். நான் இதை டிஎக்ஸ்ஒய் கம்பேரிசன் பண்ணிட்டு இயூ தான் வந்து டிஎக்ஸ்ஒயோட ஃபுல் எஃபெக்ட் காமிக்கும். அதனால நான் டிஎக்ஸ்ஒய் பார்த்துட்டு இயூ எடுத்துட்டேன், ஜியூ வந்து இது பண்ணல. ஓகே, இது 2 டே டிஸ்கார்ட் அப்டேட். இது நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வீடியோ லேட்டாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 27 தான், நான் மண்டே பண்ணிருக்கேன். வீக்லி தரணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் எந்த டேட்டில் இருக்கும், 21st. திஸ் இஸ் இயூ, அன்னைக்கு இயூ பண்ணது. இயூ சார்ட்ஸ் டிஎக்ஸ்ஒய் கம்பேரிசன் பார்த்தது, டிஎக்ஸ்ஒய் செல் ஆகும்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட். ஓகே, நம்ம ஜியூ பார்ப்போம். ஜியூ எடுக்கல, எஸ்எல்ஸ், அவ்வளோதான். பட் என்ட்ரிக்கு நம்ம சைடில் கிளம்பியாச்சு, முடிஞ்சுது மண்டே. அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேமை டெய்லி கத்தாந்துடணும். எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும்னா அந்த டெய்லி கத்தாந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது வெனஸ்டே பார்க்க போகிறோம். பட் டியூஸ்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜஸ்ட் டியூஸ்டே வந்து அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்துட்டு ஓபி டேப் ஆகிட்டு மேலே போயிருக்கான், அவ்வளோதான். அகைன் கன்ஃபர்மேஷன் தரான்ல, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, 4 hour போங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவன் எஃப்இஜியில் வந்து போனது. இப்போ நான் அதை எடுத்துடுறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நைட்டே மேலே போயாச்சு, 11:30. அடுத்தது நம்மளுக்கு வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகும்போது சிம்பிள், இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஓகே, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இங்கே வந்து 1 hour எதனா பிபி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. 1 hour பிபி வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது. எம்எஸ்எஸ் வைக்கும் போது அந்த ஹையை பிரேக் பண்ணுதா, எம்எஸ்எஸ் எங்கே உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஹை இன்னொரு ஹையாக வைக்கும் போது தான் கிடைக்கும். அதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அது நம்ம சோக்குன்னு சொல்லுவோம், எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை எஸ்எம்எஸ்ன்றானுங்க, ஷிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புதுசாக பேசுகிறானுங்க. என்ன ஒன்று பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அது சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஹெல்த்தியான நல்லா பாடி உள்ள பைக் ஹேண்டில் எடுக்கணும். அங்கே இல்லைன்னா ஓகே 1 hour அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்படியே கண்மூடித்தனமான என்ட்ரி போகிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட் பைலெலாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தான் எடுக்கிறேன். திருப்பி 15 minute 5 minute நாங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ட்ரேட் எடுப்பேன். பிளைண்டாக அங்கே போய்ட்டு எடுக்க போகிறதில்ல, அதை ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1 hour நெக்ஸ்ட் நம்மளோட வேலை டிடிஓ. வெனஸ்டே மார்னிங் 10:30. ஓ, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஓகே, நான் 10:30 டிடிஓ. டிடிஓ கீழே தான் பை கிடைக்கும். அதாவது நம்ம பை பார்க்கும்போது டிடிஓ கீழே தான் பை கிடைக்கும், செல் பார்க்கும்போது டிடிஓக்கு மேலே பை செல் கிடைக்கும். 15 minute. பை செட்டப் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பை செட்டப் கிடைச்சதா இல்லையான்னு பார்ப்போம். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன் மேலே போகுது. ஓகே,
பட் நமக்கு அது செட்டப் கிடைக்கல. அவ்வளோதான் சிம்பிள். அதுக்கப்புறம் அங்கே வந்து செல் ஆகிட்டு வரோம், அதனால நமக்கு தேவையே இல்லை. நமக்கு இங்கே செட்டப் கிடைக்கல, பைக் கிடைக்கல. மேபி இந்த இடத்துலேருந்து போகும்போது யாராவது 5 மினிட்ல பார்த்து பிடிச்சா உண்டு. ஓகே, ஸ்டில் நான் வந்து இங்கே 5 மினிட் பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு 15 மினிட் கன்ஃபர்மேஷன் செட் தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பைக் கிடைக்கல, அவ்வளோதான், விட்டாச்சு. இந்த வீக் ரொம்ப 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 மோசம் மார்க்கெட். 2 என்ட்ரி, டியூஸ்டே 1, ஃப்ரைடே 1 சூப்பராக கிடைச்சிது. அதை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன்னு உங்களுக்கு அதான் காமிக்கிறேன். எனக்கு இங்கே எதுவும் என்ட்ரிஸ் கிடைக்கல. நீங்கள் கேட்கலாம், இங்கேருந்து ஓபிலேருந்து வந்திருக்கு, இல்லை அட்லீஸ்ட் இதை பிபி ஹவுஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் பண்ணலாம். கரெக்டாக பண்ணணும். HTF டு LTF அலைன்மெண்ட் ஆச்சா, ஹோல்ட் பண்ணுறோமா, ஒரு 3 ஆர் 2 ஆர்ன்ற ஒரு மைண்ட் செட்டையே நம்ம வந்துட்டோம். 3 ஆர் 2 ஆர் ஓகே, இட்ஸ் குட், நான் வேணான்னு சொல்லலை, நம்ம எப்பவுமே புக் பண்ணுறது கரெக்ட் தான். பட் ஒரு டார்கெட்ன்றது அப்புறம் எது கண்டுபிடிச்சிங்க? ஐஸ் அண்ட் லோஸ் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம், அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளுக்கு கட்ஸ் இல்லைன்னா அப்புறம் என்ன ட்ரேடிங்? எப்போ பார்த்தாலும் 1:1 1:2. ஓகே, நான் இல்லைன்னே சொல்லுவோம், கன்சிஸ்டன்சிக்கு நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணி ஃபினான்ஷியல் செக்யூர் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னு சொல்ல. பட் கொஞ்சமாவது வந்து யோசிங்க, உங்களோட பேக் டெஸ்டிங்காவது யோசிச்சு பாருங்க, கரெக்டாக போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. தேர்ஸ்டே, சாரி இது இல்லை, எக்கனாமிக் கேலண்டரே பார்க்கல. ஓகே, வெனஸ்டே நோ நியூஸ். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே யூஎஸ்டி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூஎஸ்டியில் 7 மணிக்கு நியூஸ் இருக்கு. யூஎஸ்டியில் நீங்கள் அன்றைக்கி வெனஸ்டே ட்ரேட் பண்ண, இது தேர்ஸ்டே நீ ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இவனால் கிளைம்ஸ் ஒஸ்ட் ஏறி இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து ஏறக்கூடாது, ஏறினா DXY வீக் ஆகும். ஓகே, வெனஸ்டே வாட் ஏ குட் டே. அதெல்லாம் விட்டுருணும், டெய்லி என்ட்ரி கிடைக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா வேஸ்ட் ஆகும். டெய்லி என்ட்ரி கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ட்ரி எப்போ கிடைக்கணும், நம்மளோட HTF LTF அலைன் ஆகும்போது கிடைச்சா போதும். வீக்லி ஒரு 3% நீங்கள் ப்ராஃபிட் பண்ண கூட மந்த்லி 12%ல இருப்பீங்க. நான் சொல்கிறது வீக்லி 0.5% ரிஸ்க் வச்சு 3 ஆர் 2 எடுத்தாலே போதும். ஓகே, ஸ்டில் இங்கே தான் இருக்கானுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம எப்பவும் போல் வந்தோடனே ஃபஸ்ட்டு TDO மார்க் பண்ணுங்க. TDO மார்க் பண்ணிட்டு AMD பார்க்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. சிஆர்டின்னு கூட சொல்லுவாங்க, நமக்கு அதை பற்றி ஃபுல்லாலாம் தெரியாது. இந்த இடத்துல எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரம்ப் என்ன பேசுவான்னு தெரியாது. நம்ம முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நல்லா வடை போடலாம் வாயிலேயே. நல்லா போயிருக்கு, சூப்பராக போயிருக்கு, எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் லைவ்ல இருக்கவங்க தான் தெரியும் அவங்க எப்படி பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணாங்கன்றது. ஸ்டில் இது 1 hour பிபி சூப்பர், அதெல்லாம் ஓகே. கரெக்டாக MSS நடக்குது. ஓகே, உள்ளே வந்துடுறான். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் முடிஞ்சு லண்டன் தான் ஹெல்ப் பண்ணுறான் MSSக்கு எல்லாத்துக்கும். முடிஞ்சது லண்டன், திரும்பி லேட் லண்டன் லஞ்சு ஓபி டேப் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது. பட் டேப் பண்ணது நீங்கள் 5:30 மணிக்கு, நம்ம என்ட்ரி எடுக்க பொறுத்து 6 தான். 6 தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ இங்கே எப்படி என்ட்ரி அடிச்சதுனால பார்க்கலாம். இது ட்ரம்ப் பேசும்போது நைட்டு அடிச்சானுங்க, கரெக்டாக அடிச்சு ஏற்றினானுங்க. சரி, நம்ம எப்போவுமே வால்டைல் நியூஸ்க்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த இடத்துல சம்டைம்ஸ் 5 மினிட்ல போய் பார்ப்பீங்க, காமிக்கிறேன் 6:45 5 மினிட்ல காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? இங்கே 15 மினிட் ஓபி சொன்னேன் நான், சரிங்களா? நான் மார்க் பண்ணிட்டே வரேன். சிம்பிள், நம்மளோட வியூஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த லைவ்ல என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் யாருன்றதை சொல்லும். நம்ம பேக் டெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் ஒன்றும் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். இங்கேருந்து நான் போகும்போது பார்த்தேன், பக்காவாக இந்த எஃபிஜிலாம் எடுத்துட்டு தான் போச்சு. ஆனால் என்ட்ரி எடுக்கல. நான் ட்ரம்ப் பேசி முடிக்கிட்டோம், 9:30 தானே பேசுகிறாரு. அவர் பேசும்போது நம்ம முடிச்ச உடனே இம்பாக்ட் 1/2 மணி நேரம் பேசுவார்ல அவர், அது இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் காமிச்சிருவானுங்க. அதெல்லாம் மேக்ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறமா 2 மேக்ரோஸ் இருக்குது. நம்ம இந்தியன் டைமில் 9:20 டு 9:40, 10:20 டு 10:40 நைட் இருக்குது. அதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உட்கார வேண்டியது PM ஆஃப் த நியூயார்க் நல்லா போகுமான்னு பார்க்கறது தான் என்னோட எய்ம். ஏன்னா நியூஸ் வந்து PM ஆஃப் த நியூயார்க் சாரி ஒரு லேட் AM தான் இருக்குது. அதனால இது ட்ரம்ப் கேண்டில். ட்ரம்ப் கேண்டில் என்ன பண்ணுச்சு, எனக்கு எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துருச்சு. நான் மேலே தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான்ல. போகிற போக்கில் உங்களுக்கு FEG OB அதுலேயே என்ட்ரி எடுக்க முடியலன்னா BB சிம்பிள். இன்னும் ஃபியூச்சர்ஸில் இருக்கவங்களும் சூப்பராக வேலை செய்யும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி டிபி எங்கே ப்ரோ? இந்த ஹை, இந்த ஹை ஐஸ், அவ்வளோதான். அந்த ஐஸ் தான் நான் ஹோல்ட் பண்ணது, இந்த ஐஸ் வரைக்கும் தான். ஓகேங்களா, அது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் போச்சு, என்கிட்ட போயிருக்கோம். பட் நான் ஹோல்ட் பண்ண இந்த ஐஸ் வரைக்கும் தான்.
எல்லாம் ஃபோமோ தான், வெளியே வந்தாச்சு உடனே, அவ்வளோதான். அது போயிருக்கு. ஐ திங்க் இருங்க ட்ராப் பண்ணி பார்க்கலாம். போல என்னன்னா சொல்லலாமே, பட் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் நானும் ட்ரைன் ஆகணும், நிறைய ட்ரைன் ஆகணும் இந்த இடத்துல. இங்கே எஸ்எல் எங்கே வச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது ஓகேங்களா. சாரி, ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை, கன்சாலிடேட்டாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரக்சர் லோவில் வச்சுருக்கேன் எஸ்எல். வச்சுட்டு நம்ம ஹோல்ட் பண்ண ஐஸ் வரையும் பார்ப்போம். ஓகே, தாராளமாக போதும் 2.6 ஆர். ஸோ இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டேட் ஜிபிபி யூஎஸ்டியில். ஓகே, 2.6 ஆர் எப்போ ட்ரஸ்ட் தான் கிடைக்குது. கிளியர், பக்கா கிளியர். இதுக்கு அடுத்தது ஒன் டேல போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த வீக்கில் நான் ட்ரேட் எடுத்தது டியூஸ்டே ஒரு பிபி காமிச்சேன் பாருங்க யூரோவில், அதுவும் இந்த ஒரு ட்ரேட் வந்தான். ஃப்ரைடே செம்ம ட்ரேடு, நான் மிஸ் பண்ணிட்டேன். யூரோலையும் மிஸ் பண்ணேன், ஜிபிபிலையும் மிஸ் பண்ணேன். அன்னைக்கு நாஸ்டாக் பண்ணேன், அதை பார்த்துட்டு இதை பண்ண முடியல. மந்த்துக்கு வந்துட்டானா. ஓகே, இங்கே பாருங்க, ஓரளவுக்கு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு. அங்கே எதுவும் தெரியல, சும்மா தான் காமிக்கிறேன் நானும். இதை பாருங்க, இப்போ ஒன்றா தெரியும். ஓகேவா, நல்லா முடிச்சிருக்கான்ல. மார்னிங் வந்து பார்க்கும்போது அகைன் ஒரு எஃப்இஜி டேப், ஐஓஎஃப்இடி. 3 கேனில் எஃப்இஜி ஃபார்ம் ஆக தேவை, 4 கேனில் டேப் ஆச்சுன்னா ஐஓஎஃப்இடி. ஓகே, நல்லா இருக்கா தெளிவா. இங்கேயுமே பாருங்க, டிடிஓ கீழே தான் என்ட்ரி கிடச்சது. 10:30 மணி கேனில் கீழே தான் என்ட்ரி கிடச்சது, நல்லா நோட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் 1 ஹவர்லேயே ஓபி அது. ஓகே, தென் அகெயின் 10:30 as the 10:30 ஓப்பன் ப்ரைஸ். டிஃப்ரென்ஷியேட் க்ரீன் கலரில் கொடுக்குறேன். திருப்பியும் பாருங்க, அங்கே எஃப்இஜி டேப் ஆகுது இல்லை, நோட் பண்ணணும், இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ல உள்ள போயிடலாம். ஆக்சுவலாக இது எப்போ, ஃப்ரைடே மார்க்கெட் முடிய போகுது ஓகேங்களா. சுத்தமாக எதிர்பார்க்கல ஃப்ரைடே மொமெண்டம் இருக்கும்னு, செம்ம மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டேன். ஏஷியனே ஓவர், அதனால லண்டன் நடக்க வாசிப்பான். ஒன்றால் ஹெல்ப் பண்ணுவான், ஏஎம்டி ஹெல்ப் பண்ணுவான். அக்யூமுலேஷன், இங்கே மேனிபுலேஷன், தென் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது எம்எஸ்எஸ் திருப்பி உள்ளே வந்தானா. உள்ளே வந்துட்டு நான் இங்கே பார்த்தது ஒன்று தான், கிளியராக சொல்கிறேன். பிரேக்கர் ஏன் இந்த கேண்டில் எடுக்கல, ஏன் இது எடுக்கல, எல்லாம் டவுட் இருக்கும். நான் ஐயோ அடிக்கும் போது எந்த கேண்டில் ஹெல்த்தியாக இருக்கும் நான் தான் பிரேக்கராக சூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் என்ட்ரி மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு டவுட் எல்லாருக்கும், நான் பிரேக்கர் சூஸ் பண்ணுறேன், கீழே ஏன் மார்க்கெட் வந்து போகுது, ஒரு மாதிரி எஃப்இஜி ஓபிக்கெலாம் வந்து போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம். கீழே ஆல்ரெடி வந்து அந்த எஃப்இஜிஸ் ஓபிஸ் வந்து ஃபில்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரேக்கர் வேலை செஞ்சிடும். பிரேக்கருக்கு வந்து மார்க்கெட்டு கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கிற எஃப்இஜிஸில் வேலை செஞ்சிச்சுன்னா ஓபியோட வேலை செய்யணும்னா எஃப்இஜி வேலை செஞ்சாலே போதும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஓபி ஃப்ரெஷ் எஃப்இஜிஸ் தான் இருக்குது, மேலே பிரேக்கர் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம் தான், எம்எஸ்எஸ் நடக்கிற இடத்துல பிரேக்கர் கில் ஜோனில் பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஃபெயில் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, திருப்பி ரீஎன்ட்ரி தான் போடணும். எல்லாத்துக்கும் குவாலிட்டியான ஏ பிளஸ் செட்டப் கேட்டுகிட்டே இருந்தால் ட்ரேடே பண்ணக்கூடாது, விட்டுடணும், ட்ரேடிங்கே வரக்கூடாது. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து 1 hour எஃப்இஜி ரொம்ப மைன்யூட் தான், அது ரொம்ப பெருசாக பேசக்கூடாது, சும்மா கன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். 1 hour எஃப்இஜி என்ட்ரி சொல்கிறேன் பாருங்க, கரெக்டாக 5 மினிட்ல எடுத்துக்கலாம். நீங்கள் 1:15 எடுக்கணும் ஓகேங்களா, 1:15 எடுத்துருக்கணும். இந்த இடத்துல 15 எடுக்கணுன்ற பட்சத்தில் 135ன்றது பெரிய எஸ்எல் கிடையாது. உங்களுக்கு கில் ஜோன்ல இல்லை, முன்னாடியே டேப் ஆயிடுச்சு. நீங்கள் கில் ஜோன் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இங்கே இருந்தால் டக்குன்னு எடுக்கணும். இல்லை கன்ஃபர்மேஷன் தான் வேணும்னா சிம்பிள் 1 hour எஃப்இஜி டேப்பா, 5 மினிட் தானே டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட், 1 hourல பீரியடை மார்க் பண்ணிட்டு அவ்வளோதான் போயாச்சு. என்ன போயாச்சுன்னு கேட்டால் இங்கே எஃப்இஜி 5 மினிட்ல எம்எஸ்எஸ் ப்ளஸ் எஃப்இஜி. கிளியரா. ஸோ இப்போ இங்கேருந்து என்ட்ரி எடுங்க. டிபி நம்ம எப்பவுமே டிபி வந்து 1 day 4 hours தான் பார்த்துப்போம். அதே டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தா கிளியராக இருக்கும். இதுதான் ஃப்ரைடே கேண்டில், ஹையஸ்ட் டிபி இது. ஓகேவா, எல்லா நாளும் இந்த மாதிரி உடனே மார்க்கெட் இவ்வளோ மொமெண்டம்லாம் கொடுத்து போயிடாது, அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் 1 hours பார்த்துக்கலாம். ஓகே அவ்வளோதான், அந்த ஐஸ் தான் டிபி. கரெக்டாக இங்கே வந்து ஃபுல்லாக மார்க்கெட் நல்லா போச்சு, சூப்பராக மிஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன்.
அன்றைக்கி இந்த நியூஸ் ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரைடேவே வந்து நம்ம மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஜிபிபி 3 மணிக்கு ரிலீஸ் ஆச்சுல்ல, அவன் நல்லா பாசிட்டிவாக ரிலீஸ் ஆனான். 8:15க்குலாம் வந்து மார்க்கெட்டில் நியூஸ் யூஎஸ்டியில் தான் இருந்தது. ஆனால் நம்ம என்ட்ரி 6:30 மணிக்கு எடுத்தாச்சு, 6:30 7 மணிக்கு எடுத்தாச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. நியூஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனால ஹோல்ட் பண்ணலாம், டிபி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுனால க்ளோஸ் பண்ணலாம். எதுக்குன்னா முன்னாடியே வந்து ஓரளவு கண்டுபிடிக்கலாம் மேஜர் கரன்சிஸோட எக்கனாமிக்ஸை வச்சு. ஏன்னா எல்லாம் சேம் நியூஸ். இதோ மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் யூரோவில் வந்து ஃப்ரெஞ்சும் சொல்லுவான், ஜெர்மனும் சொல்லுவான். திருப்பி அதே மாதிரி ஜிபிபிலையும் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பற்றி தான் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி யூஎஸ்ஓ சொல்ல போகலாம். இப்போ இயும் ஜியும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா யூஎஸ்டி வந்து வீக்காக இருக்குது வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இல்லை எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னா எது டாமினேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம டெக்னிக் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த டேட்டாஸில் வந்து வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட்டா வேல்யூ எப்போவுமே இந்த யூஎஸ்டிக்கு வந்து 50 அபோவ் இருந்தால் நல்லது. பட் அவங்க எக்ஸாக்டாக அந்த நியூட்ரல் லெவலில் இருக்கும்போது வேஸ்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து வீக்கனாக இருக்கும் டிஎக்ஸ்ஒயில் ஒரு 2 வீக்ஸாக ஜனவரி 30th ஸோ அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இல்லைனா வெளியே வந்துடணும். உங்கள் விருப்பம் தான். அது ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே எங்கே ப்ரோ என்ட்ரி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்த பிறகும் நீங்கள் உள்ளே வரது சார்ட்டில் 6:30 வருவீங்க இந்த இடத்துல. அப்பயே போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு மேலே யோசிச்சிங்கன்னா ட்ரேடே பண்ண முடியாது நம்மளால். எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் பயம் போகும், டவுட்ஸ் போகும். நிறைய இன்னும் புதுசாக கூட டவுட் இருந்தால் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூஷன் பண்ணாமே இருந்தால் நம்ம வந்து நாமளே நம்ம ராஜா நினச்சிப்போம். ஆனால் நம்ம ராஜாவே இல்லை, அங்கே ஜோக்கர் தான். இதுதான் இந்த என்ட்ரி தான் மிஸ் பண்ணிட்டேன். செம்ம என்ட்ரி, சூப்பர் என்ட்ரி. நான் என்றைக்குமே 1 minute டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஃபாரெக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னுடைய அனலைசஸ் எல்லாமே 1 hour 4 hour 1 டேல முடிச்சுப்பேன். எக்ஸிக்யூஷன்ஸ்க்காக தான் நான் 5 minute 15 minute வரேன். 15 இருந்தால் 15லேயே முடிச்சுப்பேன், 5 minute வந்து பார்ப்பேன். வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? கில் ஜோனில் தான் ட்ரேட் பண்ணுவேன். இன்ட்ராடே ட்ரேடிங் தான். அன்றைக்கே தான் அன்றைக்கே முடிச்சுப்பேன். ஹோல்டிங் வந்து என்னோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் இன்றைக்கி ஜிபிபி நடந்தது. அதாவது போன வாரத்தில் ஜிபிபி நடந்த ஒரு ட்ரேட் அனலைசஸ். ஓகே, ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது மண்டே. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஜிபிபி யூஎஸ்டியில் ஆஃப்டர்நூன் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இப்போ மணி வந்து நானே ட்ரேட் முடிச்சுட்டு வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ தான் ட்ரேட் எடுத்து முடித்தேன். ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஹோல்ட் பண்ணாமல் விட்டேன். நல்லா முடிஞ்சிருக்கா ஃப்ரைடே. ப்ளஸ் என்ன பண்ணானுங்க, உள்ளே நல்லா டீப்பாக ரீடெஸ்ட் பண்ணலாம் வந்துட்டானுங்க இந்த ஓபி வரைக்கும். திருப்பி 1 hourல பார்த்தனாலும் பக்காவாக இருந்தது. சரி மார்க் பண்ணிட்டேன் ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பாருங்க, கீழே இருந்தே கரெக்டாக வருது இல்லை மார்க்கெட். என்ன இல்லை, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இங்கே போயிட்டு 5 minute பார்த்தேன். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த எஃப்இஜி தொட்ட உடனே இந்த ட்ரேட் எடுத்து நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து எனக்கு தொடலை, ட்ரேடிங் வியூவில் தொடலை. பட் ப்ரோக்கரேஜில் இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு எஃப்இஜி. அதை சொல்கிறேன், ஐஓஎஃப்டி ரன்னிங் எஃப்இஜி. ஓகேங்களா? இது வந்து மேனிபுலேஷன் சார்ட்ஸு. ரொம்ப துல்லியமாக உட்காந்து பார்த்துட்டு தான் என்ட்ரி கிடைக்காது, தெரியுதுங்களா? எடுத்துடணும் என்ட்ரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் யோசிக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான் எங்கள் லெவல். அரௌண்ட் எது வரைக்கும் நம்ம டிபினா ஃப்ரைடே ஐ வரைக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரேட் தான் நம்ம எடுத்திருந்தது. ஒரு 3 hour தான், ஏன்னா எஸ்எல் கொஞ்சம் பெருசு. இந்த ஐஸ் வரைக்கும் ஹோல்டிங் 3.4 hour. ஓகேங்களா? 3.4 hour ட்ரேட். இது நல்ல ட்ரேட், சூப்பர் ட்ரேட் தான். ஸோ அப்போது இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் வந்து குரூப்பில் போட்டுருக்கேன், காமிக்கிறாருங்க. நானே தப்பாக போட்டிருக்கேன், 3.4 hour நான் 3.2 hour ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் போல். அது குரூப்பில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜிபிபியோட வீக்லி அனலைசஸ். இந்த வீக் ப்ரிவியூவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, தென் எக்ஸ்பெக்டிங் டு ரீட்ரேஸ் தான். இது எல்லாமே காலி பண்ணணும் எனக்கு. ஜிபிபி 4 hour டைம் ஃப்ரேம். டே அதாவது டிஓபினா டே ஓபி, பட் ஈக்குவல் ஐஸ் பிஎஸ்எல்ஸ் எல்லாமே இருக்குது. மைபிஓவி லிக்விடிட்டி அண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் காலி ஆகும்னு நினைக்கிறேன், பை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 1 hourல இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டே இருக்குல்ல. 1 hour எஃப்இஜிஸ், 1 hour பிபிசி பிடிஎஸ் தொட்டுட்டு வந்துட்டே இருக்குல்ல இங்கே போகணும்னு சொல்லிட்டு. இதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க 1 hourல மார்க்கெட் போயிட்டு நின்னதை. பார்த்தா தெரியுதா? நெக்ஸ்ட்டு ஏஎம்டி அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டிருந்தது.
ஃபைனலி டார்கெட் ஹிட். தப்பாக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 3.2 ஆர்னு சொல்லிட்டு 3.4 ஆரே போயிருக்கு. ஓகே, இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணிக்கலாம். 3.2வா 3.4ஆ? எக்ஸாக்டாக இந்த லோ வரைக்கும் வந்து நம்ம எஸ்எல் 171 340 போனாலே 2 ஆர். ஓகே, அதான் 3.46 ஆர் கைஸ். நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட்லி ஹோல்டட். ஜஸ்ட் எடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும். பட் நல்லா சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கோங்க. ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் அலைன்மெண்ட் வித் ஃபண்டமெண்டல் அனலைசிஸோட பண்ணால் மட்டும் ட்ரேட் எடுங்க. இல்லைனா ட்ரேட் எடுக்காதீங்க, விட்டுருங்க அந்த டேவை. ஓகே, தேங்க்யூ கைஸ், ஸ்டே சேஃப்.